மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ கொடுக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது நான் வரைக்கும் எத்தனையோ வீடியோ யூடியூப்பில் கொடுத்துருப்பேன். பட் இந்த வீடியோ கொடுக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா சயின்ஸுக்கு இப்படி ஒரு டீம் கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. எக்கனாமிக்ஸ் எப்படியோ கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு டீம் போட்டிருக்கேன். சயின்ஸுக்கு இன்னும் பிக்கஸ்ட் ஒரு டீம். ஏன்னா சயின்ஸுக்கு பிக்கஸ்ட் ஒரு சொல்யூஷன் மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஒருத்தர் அழகாக ஆடியோ கொடுத்தாரு. ஒரு மேடம் கொடுத்தாங்க, இன்னொரு சார் இது நான் வரைக்கும் கூட போனாரும் கூட டெஸ்ட்டு ஏனோ தானே அட்டன் பண்ணேன். இந்த பிடிஎஃப் இவங்களுடைய கஷ்டப்பட்ட இந்த அனலைஸுக்காகவே இதை நான் சேர்த்து நல்லா படிப்பேன் சார் அப்படின்னாங்க. ஏன்னா உழைப்பை பார்க்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் உழைப்பாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிற ஆள். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு அதை நம்ம ஆனால் உழைப்பு சரியான உழைப்பாக இருக்கணும். சும்மா ஏனோ தானே உழைப்பாக இருக்கக்கூடாது. கரெக்டான அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் உழைப்பு, அவங்கள அன்சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் உழைப்பு இல்லை, அது ஏனோ தானே உழைப்பு. ஸோ அந்த விதத்தில் இந்த டிஎன்பிசி சயின்ஸ் அனலைசிஸு கீழே வந்து டிரைவில் நான் என்ன பண்ணுறேன்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அவங்க எப்படி பண்ணாங்கன்னா அதே சிஸ்டம் தான். டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எடுத்து எங்கெங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, புது புக் கவர் பண்ணுமா கூடாதா, தலைப்பு எப்படி கவர் ஆகிருக்கு, எந்த பேஜஸ் இம்பார்ட்டனு, 9th 10th மட்டுமே போதுமா, +1 +2 போகணுமா. ஆனால் ஓவரால் அனலைசிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9th 10th ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் சயின்ஸ் மேக்ஸிமம். 6th to 8th வேணான்னு அவங்க வாயத்தில் சொல்லலை, நானும் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பி சேஃப், எல்லாருமே வேணான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இதை படிங்கன்னு சொல்கிறோம். 9th 10th ரொம்ப இம்பார்ட்டனு. அதில் என்னென்ன தலைப்பு எந்தெந்த பக்கம்னே எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு அங்கிட்டு +1 +2லையும் என்னென்ன தலைப்பு என்னென்ன பக்கம். +1 +2ங்கிறது வார்த்தை தான் +1 +2 பிக்கஸ்ட்டு இதாக இருக்கும். ஆனால் விஷயங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க அனலைசிஸ் படி எனக்கு தெரிஞ்சு அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் சுட்டு போட்டாலும் கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து நமக்கு வராது அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம இருக்கோம். ஆனால் இவங்க கொடுத்ததுக்காக அந்த பேஜஸை போய் என்ன தான் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமே, எப்படி என்ன தான் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமே அப்படிங்கிற முயற்சிக்கு நம்ம வரணும். வராது அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னால் வராதையும் என்னதையும் பார்ப்போம், என்னதையும் பார்ப்போம். அந்த கிணத்துல தண்ணியே இல்லைப்பா, கிணத்துல தண்ணி இல்லையா இங்கே அப்படின்னு எட்டி பார்ப்போம். எதுக்கு தெரியுமா, அந்த கிணத்துல உண்மையாகவே தண்ணி இல்லையா இருக்காங்கிறது, அது எப்படி இருக்கும் கீழே அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான். ஸோ என்னன்னு பார்ப்போம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உண்மையாக அந்த மாணவர்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே நல்ல ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் அவ்வளோ ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட எத்தனை நாள் அனலைசிஸ்னால் 20 நாள் அனலைசிஸ். 20 நாள். ஏன் சார் இதை போய் 20 நாளாக பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க. இப்போ பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தர் இருப்பீங்க, இதை போய் 20 நாள் பண்ணியிருக்காங்கப்பா அன்லைக் கொடுக்குற ஆள்லாம் இருப்பீங்க. அவங்க என்னை பொறுத்தளவுக்கு அந்த 20 நாள் அவங்க உழைச்ச உழைப்பு எப்படி உழைச்சாங்கன்னா, நம்ம கொடுக்குற அனலைசிஸ் வீணாயிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து 100% திருப்தியை தரலாட்டி கூட 90% அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும், ரொம்ப கவனமாக பண்ணணும், இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சி பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த 20 நாள் ஆச்சு. பயத்துலையும் நினச்சி ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணி அந்த பிடிஎஃபாக உருவாக்கி அதையும் அவங்க எழுதி கொடுத்தாங்க. எல்லோரும் கையில் பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எழுதி கொடுத்தாதே நீங்கள் உடனே அதை ஹேண்ட் ரைட்டிங் எழுதி கொடுத்ததுன்னா ஒரு மாதிரி நினைப்பீங்கன்னு நான் ஒரு பக்கம் கொடுத்து டைப் அடிச்சிட்டேன். அதை டைப் அடித்து உங்களுக்கு அதை இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எழுதி கொடுத்ததையும் கொடுத்துட்றேன், டைப் அடித்து கொடுத்ததும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்த்துக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பான முறையில் இவங்க உண்மையாகவே இந்த சயின்ஸ் டீமுக்காக அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த லைக்குங்கிற ஒரு பட்டனை நீங்கள் கொடுத்து நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கில் அவங்க பார்க்கும்போது பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ பேர் லைக் கொடுத்துருக்காங்க, இந்த வீடியோ எனக்கு இல்லை, எப்படி எனக்கு இந்த லைக் இல்லை, நீங்கள் கொடுக்குற லைக் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உண்மையாகவே அது ஒரு பெரிய நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டுவால், தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள், தேங்க்யூ. இந்த இதையும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு விஷயமா நான் கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ திரும்ப இப்போ நைட்டு உட்காந்து இப்போ ஒவ்வொன்றா ஆடியோ வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் இந்த தேர்வு வந்து இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரலுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்புறம் மெதுவாகவே உங்களை மூவ் பண்ணலாம் எல்லாரையுமே. அதுக்காக தான் இப்படி அவசரமாக ஒவ்வொரு அனலைசிஸும் சீக்கிரம் பண்ணி ஆடியோ கொடுக்க, வீடியோ கொடுக்கன்னு எல்லா வேலையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ டுவால், தேங்க்யூ.